யோவான் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். கருத்து என்னது? அதாவது ஒருத்தன் விசுவாசிக்கணும், இல்ல அதாவது பாவமன்னிப்பு அடையணும், விசுவாசிக்கணும், இனி அப்படின்னாலே அது தேவன் இழுத்து கொண்டால் மட்டும் இல்லை, தேவன் மனசு வச்சா மட்டும் தண்டனைகள் தப்பணும். அதாவது ஆண்டவருக்கு வார்த்தையை புரிந்து கொள்ளணும், விசுவாசிக்கணும், பாவ மன்னிப்பு அடையணும் அப்படின்றனாலே தேவன் அவன் விரும்புகிறவன் மட்டும்தான். தேவன் யாரை விரும்புகிறாரோ, யாரை இழுத்து கொள்ளுகிறாரோ, யாரை நேசிக்கிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த கிருபையே கிடைக்கும். நம்ம நினைக்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம ஆண்டவரை நம்புறோம், அதனால ஆண்டவர் நம்ம என்ன செய்வாரு, ரட்சிப்பார் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. அதாவது அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த முதல வசனத்தை நம்பணும்னா கூட தேவன் நம்ம இழுத்து கொண்டால் அப்படின்னா யாரையெல்லாம் தேவன் இழுத்து கொள்ளணும்னு திட்டம் வச்சிருக்கிறாங்களோ, தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் வசனத்தையும் புரிய முடியும், கிறிஸ்துவிட்ட வரவும் முடியும், பாவம் மன்னிப்பு அடையவும் முடியும். இல்ல ஆண்டவர் ஒருத்தண்ட இல்ல நாங்க நிறைய வசனம் வாசிக்கிறோம் போதாதா? அது எனக்கு தெரியாது. வசனத்தின் பிரகாரம் தேவன் ஒருவன் மேல பிரியமா இருந்தா மட்டும்தான். அப்ப தேவன் யார் மேல பிரியமா இருப்பாருன்றதுதான் நம்ம கேள்வி. தேவன் யாரை இழுத்துக் கொள்வார்? அவருக்கு மேல பிரியம் உள்ளவர்களை இழுத்துக் கொள்வார். அவர் மேல பிரியமா இருக்கவங்கள இயேசு என்ன செய்வாரு? உயிர்த்தெழுதல்ல பங்குள்ளவர்களாய் மாற்றுவார். அதான் இதுல உள்ள முக்கியம். உயிர்த்தெழுதல்ல பங்கு உள்ளவர்களாய் ஒரு நபர் மாறணும் அப்படின்னா அது இயேசு மனசு வைக்கணும். இப்ப இயேசு விட்டு ஒருத்தன் வரணும்னு சொன்னா பிதா மனசு வைக்கணும். அவ பிதா விரும்பினதுன்னா இயேசுட்டே வர முடியும். நம்ம நினைக்கிறது நம்மளா ஆண்டவர்கிட்ட வந்தோம், நம்மவா ஜெபிக்கிறோம், நம்மவா ஆண்டவரை தேடுகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி ஆண்டவரை நம்மவா எல்லா காரியத்தையும் செய்யவே முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கணும். அப்ப தேவன் நம்மளோட பிரியமா இருந்தால் என்னெல்லாம் நடக்கும்? தேவன் நம்ம மேல அன்பா இருக்கணும், இல்லைன்னா பிரியமா இருக்கணும், தேவன் நம்ம இழுத்துக் கொள்ளணும் அப்படின்னு யாரை இழுத்துக் கொள்வார்? முதலாவது தேவன் ஒருவனை இழுத்து கொள்ளணும் அப்படின்னாலே அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இதுல தேவன் யாரை இழுத்து கொள்வார் அப்படின்னு உள்ள ஒரு அறிவு நமக்கு வேணும் அப்படின்றனாலே அதுல 39 வசனமும் 40 வசனத்தையும் வாசித்தோம்னா அதுல என்ன எழுதியிருக்கோம்? அவர் எனக்கு தந்தர்களில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில அவைகளை எழுப்புவது என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்துல விசுவாசமாயிருக்கிறவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவனுடைய சித்தமாயிருக்கிறது என்றார். அப்ப முதலாவது தேவன் தன் மேல பிரியமா இருக்கணும். அங்க என்ன எழுதியிருக்கு? கடைசி நாளில் அதாவது உயிர்த்தலில் பங்குள்ளவர்கள் ஆகும்படி கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இல்லை, ஆண்டவரை கண்ட உடனே விசுவாசிக்கிறோம், இயேசுவை கண்டு விசுவாசிக்கிறான்.
குமாரனை கண்டு அவரிடத்துல விசுவாசமா இருக்கிறவன். இப்படி குமாரனை காண முடியாது. குமாரனை கண்டு விசுவாசம் வைக்க எப்படி அவர் காண முடியும்? அது ஒரு பெரிய கேள்வி இல்ல. எப்படி காண முடியும்? எப்படி 11:27 பார்த்தோம். நாங்க என்ன எழுதியிருக்கு, விசுவாசத்தினாலே அவர் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அப்போ இதுல என்ன நமக்கு புரியும் அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டம்தான். இதெல்லாம் எல்லாம் ரொம்ப ஆழமா இதயத்தை தெய்வத்திட்ட கொடுத்தாத. விசுவாசத்தினாலே அவனை அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து, அதாவது இந்த விசுவாசத்துல காணல இதுவரை, ஆனா கண்டதாய். இப்ப இயேசுவ யாரு கண்டா? இப்ப யாருமே காணல. நம்ம காணாம தான் நம்புறோம், நம்ம காணாம தான் ஜெபிக்கிறோம், நம்ம காணாம தான். அப்போ எதனால நம்ம ஜெபிக்கிறோம், எதனால நம்ம தேடுறோம் அப்படின்னு சொன்னா, விசுவாசத்துல தேடிட்டு இருக்கிறோம். அதரிசனமானவரை தரிசிக்கிறதாய் விசுவாசத்துல வந்திருக்கிறோம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னும் விசுவாசின்னு கேட்டா அது. ஆனா இயேசுவை கண்டு விசுவாசிக்கிற விசுவாசத்துக்கும் காணாம விசுவாசிக்கிற விசுவாசத்துக்கும் ரெண்டு இருக்கு. காணாம விசுவாசிக்கிறவனே பெரியவன் சொல்லி இருக்கு. அப்ப நம்ம பெரியவங்க தான். ஏன்னா காணாமலே விசுவாசிக்கிறோம். இப்படி கர்த்தரை கண்டது போலையும், கர்த்தரோட பேசினது போலையும், கர்த்தரோட கூட இருக்கிறது போலையும் நம்முடைய எண்ணங்களை நம்ம நினைச்சிடும். என்ன அலைகளால தேவனோடு உறவாடுகிறது யாரோ அவர்கள் தேவனை கண்டார்கள், கிறிஸ்துவை கண்டார்கள். இப்ப தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். என்ன அலைகளோடு கிறிஸ்துவிட்ட இருப்பதாய் உறவாடி கொண்டிருக்கிறவங்க. நம்ம இப்ப யாருக்கிட்ட இருக்கிறோம்? இப்ப சில நிமிஷம் எழும்பி இருப்பான், எழும்பி அதனால நாங்க என்ன செய்யறோம்? எழும்பி உட்கார்ந்து இருந்து எல்லாரும் என்னது கூகுள் மீட்டை ஓபன் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ ஒருத்தன் எழும்பி இருப்போம், எழும்புவோம், அது எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனுக்குள்ள இப்ப நம்ம கண்டுகிட்டா இருக்கிறோம் இல்ல. ஆனா எங்க நம்ம வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு சரி இப்படி ஒரு இதுல இப்ப இந்த நேரத்துல ஒரு ஆள் எழும்பி இருப்போம் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்துல காரியத்தை செய்துட்டு இருக்கோம். இதே போலதான் இயேசுவோடு கூட இருக்கணும். இப்ப கூகுள் மீட்ல சத்தம் கேட்டா தானே இவன் இருக்கான்ற அர்த்தம். இப்ப சத்தம் கேட்கலன்னு சொன்னா, கூகுள் மீட் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு அமைதியா இருக்கான்னு சொன்னா அதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அப்ப அதே நேரத்துல அங்கிருந்து ஒரு சத்தம் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் இப்ப நம்மளால ஜெபிக்க முடியுது, அதனாலதான் நம்மளை துதிக்க முடியுது, அதனாலதான் நம்ம ஜெபத்தை இருதயத்தை ஆயத்தமாக்கிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம என்னது அந்த 1:30 மணின்னு சொன்னாலே நமக்கு ஒரு 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 என்ன முழிப்பு தட்டுது. அப்ப அதே போல கிறிஸ்துவோடு உறவாடுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். அப்ப கிறிஸ்து இருக்காருன்னு ஒருத்தன் நம்பினா அவருடைய சத்தம் கேட்கிறவனா இருக்கணும். கிறிஸ்துவ கண்டைன்னு சொல்லுகிறவன் அவருடைய சத்தத்தை சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறவனா இருப்பான். அப்ப கிறிஸ்து பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. இப்ப நம்ம என்ன நினைச்சிருக்கோம் தெரியுமா? ஜெபம் பண்ணால மட்டும்தான் ஆண்டவர் வருவாரு, மற்ற நேரம் வர மாட்டாரு. அதான் நம்ம இருதயத்துல எப்படி ஒரு கூகுள் மீட்டினுடைய அந்த ப்ரேயர் டைம் நமக்குள்ள இருந்து அந்த மனுஷன் பேசுவான், ஜெபிப்போம் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதே போலதான் கிறிஸ்துவோடு பேசிக்கொண்டே அந்த ஜெபத்தை கேட்பாரு, நமக்கு பதில் தருவாரு, பதில் தந்து கொண்டே இருக்கிறார். அப்படின்னு அந்த விசுவாசம், கிறிஸ்துவை கண்ட விசுவாசம். இப்ப நம்ம ஒரு காணல, ஆனா சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். அதே போலதான் இயேசுவை கண்டனோ காணலையோ அவருடைய சத்தம் என் காதுல துணிச்சுட்டே இருக்கிற அந்த அனுபவத்துல இருக்கிறவனை தான் தேவன் பிரியப்படுகிறார். இல்லாம நம்ம நினைச்சிட்டு இருக்க இயேசு பரலோகத்தின் தேவன் நேரிட்டு வந்து பேசுவாரு.
அவருக்கு பிரியமா இருந்தா மட்டும்தான் நான் கிறிஸ்துவிட்ட வரவே முடியும்னு சொல்லியிருக்கு. அப்ப அவருக்கு நான் பிரியமா இருக்க, இப்ப அவரை பார்க்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவை கண்டவன் சொல்லியிருக்கு. இயேசு எப்படி காணுது? அதுவும் ஒரு கடினமான நிலைமை. அப்ப ஆனா ஒண்ணு நிச்சயமா நடக்கும், உயிரோட இருக்கிறவங்க நிச்சயமா பேசுவாங்க. அப்ப தேவ சத்தத்தை கேட்கும் ஒரு மனப்பக்குவமும் உணர்வும் தெளிவும் இருந்தால் தேவன் என்னை என்ன செய்கிறார்? இழுத்து கொள்ளுகிறார். எல்லாரையும் இழுக்க மாட்டார். ஆனா எனக்கு அப்படி தேவனோடு பேசக்கூடிய தெய்வ சத்தம். இப்ப இந்த அளவு நீ உன் விசுவாசத்தை இப்ப பிசாசை பார்க்க ஒருத்தனை முடிஞ்சா தெய்வத்தையும் கட்டாயம் பார்க்கணும். பிசாசை பார்க்க முடியும்னு இவ்வளவு தெளிவா சொல்றேன்னு, தைரியமா சொல்றேன்னு, எதை வச்சு சொல்றேன்? இப்ப குறிப்பா ஒரு ஆளை ஜபிக்கும் போது இன்னாள் பக்கத்துல பிசாசு நிக்குது அப்படின்னு திட்டமா பார்க்க, அதுதான் பஸ்ஸுக்குள்ளதான் இருக்கு. பஸ் 29தான் வந்திருக்கு. காஞ்சிரப்பள்ளிக்கு நேரம் திரும்புது. அந்த நேரத்துல கரெக்டா அந்த ப்ரேயர் நேரத்துல அந்த வார்த்தை என் காதுக்கு விழுகிற நேரத்துல பிசாசு நிக்கிறத காணுங்கிற இல்லை உணர்கிற ஒரு அனுபவம் இருந்தது. இதை பற்றி நீ என்ன நினைப்ப? நீ எதை யோசிப்ப? அது முதலாவது நீ தேவனுக்குள்ள வரணும். அப்பதான் இதை பற்றி ஏன் சொன்னா, நான் தான் சொன்னேன். இப்ப கூகுள் மீட் இப்ப சும்மா திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருப்பியா? உன்னால உட்கார்ந்துருக்க முடியாத. உட்கார்ந்து இங்க இந்த ஒரு சத்தம் கேட்டுட்டு இருந்தாதான் அவன் உயிரோட இருக்கான், மீட்டிங் நடக்குதுன்ற உள்ள அறிவு இருக்கிறது போல தேவனோட இருக்கிறேன்னு சொல்ல ஒவ்வொருத்தனுக்கும் தெய்வ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், அந்த உணர்ந்துகிட்டே இருக்கணும். அந்த உணர்வு உனக்கிட்ட என்கிட்ட இருந்தா மட்டும்தான் தேவன் இழுத்துக்கொள்ள முடியும். கர்த்தர் எவனை இழுத்துக்கொள்ளுகிறா அவனை நான் உயிரோடு இழுப்பேன் சொன்னார். இல்லாம அப்ப தேவன் இழுத்துக்கொள்ளுகிற எதுக்கு இழுத்துக்கொள்ளுகிறார்? உயிர்த்தெழுத பங்குள்ளவர்களாய் மாறும்படிதான் உன்னை இழுத்துக்கொள்ளுகிறார். இழுத்துக்கொள்ளுன்னு வேற ஏதோ என்னது விசுவாசம் வைக்கிறது இல்ல. விசுவாசத்துக்கும் அந்த உயிர்த்தெழுதல பங்குண்டாவதற்கும் தக்கதான ஒரு நிலை எனக்குள்ள உருவாகணும்னா அது எந்த விதத்துல உருவாகும் தெரியணும். அல்லாது அப்படியே அந்த உயிர்த்தெழுதல பங்குள்ளவர்களுக்கு மட்டும்தான் கிறிஸ்துவ வசனத்தை புரிந்து கொள்ள முடியும், ரட்சிப்பை புரிந்து கொள்ள முடியும், தேவனுடைய செயல்களை புரிந்து கொள்ள முடியும். நீ புரிதல் தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. எனக்கு வசனத்தை புரிய மாட்டேங்குது, கிறிஸ்து ரட்சிப்பு புரிய மாட்டேங்குது, 2 நாளையில ரட்சிப்பு பறந்து போகுது, போன வாரம் ரட்சிக்கப்பட்டு இந்த வாரம் ரட்சிப்பு காணலன்னு சொல்ற, கலைஞ்சு போகுது, ரட்சிப்பு நம்ம விட்டு என்னது வலிக்கு போகுது, ரட்சிப்புல நிலை நிற்க முடியாம போறோம், வசனத்தை புரிந்து கொள்ள முடியாம போறோம், இனி அற்புத அடையாளங்களை வாழ்க்கையில காண முடியாம போகிறோம். ஏன் சொன்னா தேவன் பிதாவாகிய தேவன் தம்முடைய பக்கத்துக்கு இழுத்துக்கொள்ளல. அப்ப அவர் இழுத்துக்கொள்ள நான் செய்ய வேண்டிய காரியம் தான் சொன்னேன், இயேசுவை கண்டவனா இருக்கணும். இயேசுவை கண்டவன் சொன்னா இப்ப நம்ம அதான் சொல்றேன்ல, அவருடைய சத்தத்தை என்ன செய்யணும்? கேட்கும் ஒரு மனநிலைக்கு வந்திருக்கணும். சத்தம் எப்பவுமே கேட்டுட்டு இருக்கணும். இப்போ ஜப வேலை வந்தாச்சுன்னா தெய்வ சத்தம் கேட்கணும். இப்போ ஒரு மனுஷனுக்கு சத்தம் கேட்கறது எப்படியோ அப்படியே தேவன் தம்மோடு கூட என்ன செய்யணும்? உறவாடுகிற ஒரு அனுபவத்துக்கு நான் வந்திருக்கணும். கூகுள் மீட்ல ஒரு சத்தம் கேட்கணும்னா அதே போல ஜீவனுள்ள தேவனோடு உறவுல இருக்கிறேன்னா, அவரை கண்டேன்னு சொல்லுகிறேன்னா, அவரை காண்பேன்னு நினைக்கிறேன்னா, அவர் விசுவாசத்துல அவர் மேல என்னது பற்றுதலா இருக்கிற எனக்கு அவருடைய சத்தம் தொனிச்சுட்டே இருக்கணும். அவருடைய சத்தத்தை கேட்க முடியாத நீ நிச்சயமா இன்னும் என்ன செய்யல? வசனத்தை புரியவும் முடியாது. வசனத்தை புரிய முடியாத நீ இன்னும் ரட்சிப்பை புரிய முடியாது. ரட்சிப்பை புரிய முடியாத நீ அற்புதங்களை காண முடியாது. அற்புதங்களை காண முடியாத உனக்கு உயிர்த்தெழுது பங்கும் வராது. உயிர்த்தெழுலையும் பின்ன நமக்கு இந்த விசுவாசத்துல என்ன இருக்கு? ஒன்னும் இல்லை. அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொன்னா வேற இன்னும் நிறைய வசனத்தை போனா நிறைய இருக்கும். அதுல ஒண்ணு ஒப்புரவாகுதல் என்னல நடந்திருக்கணும். கிறிஸ்துவோடு ஒப்புரவாகி பிதாவிட்ட என்னது ஐக்கியப்பட்டிருக்கணும். அப்ப ஒப்புரவாகுதலின் அனுபவத்துக்கு நான் வந்திருக்கணும். 2 நான் என்ன செய்திருக்கணும்? தீர்க்க தரிசனங்களை என்ன செய்யணும்? அறிக்கை செய்திருக்கணும். அதாவது தீர்க்க தரிசனம், அதாவது தேவ தரிசனங்களை அறிக்கை செய்கிறவங்களா இருக்கணும்.
தரிசனமே பெற்றுக்கொள்ளாம நான் எப்படி அறிக்கை சொல்ல, தரிசனம் பெறுகிறவர்களா இருக்கணும், ஒப்புரவாகுதல் இருக்கணும், தரிசனம் இருக்கணும், 3 என்ன செய்யணும், சத்தம் கேட்கணும். இந்த 3 காரியங்கள் இருந்தா மட்டும்தான் தேவன் நம்மை இழுத்து கொள்ள முடியும். தேவன் இழுத்து கொண்டா மட்டும்தான் ஒப்புரவாகுதல், தரிசனம், தீர்க்க தரிசனம், அதுக்கு அடுத்து என்ன உண்டாகணும், தரிசனம் இருந்தாதான் சத்தம் கேட்கும். அப்ப அந்த தரிசனம் சத்தம் கேட்டு சத்தத்துல உறவாடிட்டே இருக்கணும். அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கேன். இந்த 3 காரியம் என்கிட்ட இருக்கும் போது மட்டும்தான் பிதாவாகிய தேவன் என்னை இழுத்துக் கொள்வார். அவர் என்னை இழுத்துக்கிட்டாதான் உயிர்த்தல் தான் இயேசு என்னை எழுப்புவார். இல்லைங்கன்னா எழுப்ப முடியாது. அப்ப இயேசு என்னை இழுத்து உயிர்த்தெழுதல பங்குள்ள நபரா என்னை மாற்றணும்னா பிதாவாகிய தேவன் இழுக்கணும். பிதாவாகிய தேவன் இழுக்கணும்னு நான் என்ன செய்யணும், முதல்ல ஒப்புரவாகுதலுக்குள்ள வந்திருக்கணும். 2வது தரிசனங்கள், தீர்க்க தரிசனம் அனுபவிச்சிருக்கணும். 3வது நினைச்சிருக்கணும், எப்பவுமே சத்தத்தை கேட்கணும். எப்பவுமே அவருடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப கூகுள் மீட்டிங் சொன்னா ஒருத்தனே சத்தம் கேட்கல, அப்ப பிரேயர்ன்னு சொன்னா தெய்வ சத்தம் கேட்கணும்ல. கூட்டம் சொன்னா ஒரு மனுஷனை சத்தம் கேட்கறது இல்ல, அப்ப தெய்வ ஆராதனை சொன்னா தெய்வ சத்தம் கேட்கணும்ல. அப்ப தெய்வ சத்தம் கேட்கக்கூடிய அளவுல என்னுடைய மனநிலைமைகளையும், என்னுடைய உணர்வுகளையும், என்னுடைய சிந்தனைகளையும், என்னுடைய கற்பனைகளையும், என் கனவுகளையும், என் ஆசைகளையும், என் விருப்பத்தையும் இந்த நபர் சரி பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான். இல்ல எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், அதுக்கு வேண்டி ஜோம் பண்ணணும். இல்ல கொஞ்சம் ஆஸ்தி வேணும், அதுக்கு வேண்டி ஜோம் பண்ணணும். கொஞ்சம் வேலை வேணும், அதுக்கு வேண்டி ஜோம் பண்ணணும். பிள்ளை கட்டி கொடுக்கணும், அதுக்கு வேண்டி ஜோம் பண்ணணும். ஆடம்பரமா இருக்கணும், அதுக்கு வேண்டி ஜோம் பண்ணணும். நன்மை வேணும், அதுக்கு வேண்டி ஜோம் பண்ணணும். பாதுகாப்பு வேணும், அதுக்கு வேண்டி ஜோம் பண்ணணும். உனக்கு என்னென்னமோ காரியம் இருக்கும். அதெல்லாம் 2வது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் விட்டுள்ள சிந்தை இல்லாம முதல்ல தேவராஜ்யத்துல நான் போனதுனாலே பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் பெற்று கிறிஸ்துவோடு ஒப்புரவாகி பிதாவிட்ட என்ன செய்யணும், அவருடைய இழுப்புல அவருக்கு பிரியமான ஒரு நபரா மாறி இருக்கணும். அது கஷ்டமா தான் தெரியும். இது பிராக்டிக்கலா யாருக்கும் புரியாது, பிராக்டிக்கலா காட்ட முடியாது. ஆனா அனுபவமா எக்ஸ்பீரியன்ஸா அதை அனுபவிக்கணும். இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை தான் சொன்னேன். சாத்தான பார்க்க முடியும்னா ஏன் தேவனை பார்க்க முடியல? அதான் கேக்குறேன். அவ்வளவு தூரம் திட்டமா எதனால சொல்றேன், நான் பாக்குறேனோ பார்க்கலையோ உணர்வேன். பிசாசுன்னா உணர முடியும். இப்ப இந்த கூட்டத்துல எல்லாருக்கும் உணரும், மேக்சிமம் உணர்வாங்க. பிசாசு பிடிச்சு யாரு வந்தாலும் நாரம் ஏற்கனவே சொன்னேன். துர்நாற்றம் ஒரு மனுஷனுக்கு மேல வந்தா அது பிசாசு. துர்நாற்றத்தினுடைய ஆவிகள் எங்க வந்தாலும் சரி அது பிசாசின் அடையாளம். நீ பார்க்கலையோ, உனக்கு ஒரு ஜீவ சுவாசம் இருக்குன்னு சொன்னா அந்த சுவாசத்துல அந்த நாட்டம் தெரியும். நம்ம சரி நாரம், ஆனா நமக்கு தெரியாது. மற்றவன் நாட்டத்தை கண்ணு முகம் துளிச்சுட்டு போவான், பக்கத்துல வாராக மடிப்பான். அப்பவுமே புரியணும், நான் சாத்தான கையில தான் இருக்கேன். வேற நாட்டம் அப்படி அந்த நாட்டம் இந்த நாட்டம் இல்ல, வாய் நாரம் அது நாரக்கூடாது. கிறிஸ்துக்குள்ள இருக்கிற தேவனுக்குள்ள இருக்கிறவன் சரீரத்துல நாற்றங்கள் உண்டாகக்கூடாது. அது பிசாசுடைய நாற்றங்கள். நீ தேவனோட இருக்கிறதா உணர்கிற. இப்ப இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம், நாங்க என்னது we are with God. No, தேவனை காண்கிற ஒரு அனுபவம். நான் ஆமா ஆண்டவரோட உறவாடிட்டு இருக்கேன். அவருடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவர் நடக்க போறது எனக்கு தெரியப்படுத்திட்டே இருக்கிறார். அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யறேன், தேவனால் இழுக்கப்பட்டு இருக்கிறேன். தேவனால் இழுக்கப்பட்டவனுக்கு முதலாவது என்னது, அவனுக்கு பாவ உணர்வு இருக்காது. அதுதான் ஃபர்ஸ்ட். ஆண் பெண் வித்தியாசம் உள்ள அந்த பாவ உணர்வு அவன் உடம்புல வரவே வராது. அது என்ன நேருக்கு புரியல. பாவ உணர்வு ஒன்னுட்ட வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்க, தேவனால இழுக்கப்படவே இல்லை. ஆசையினால தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்க, ஒரு பொருள் ஆசைகளோ அது என்ன ஆசையா இருந்தாலும் சரி, அதுக்காக தான் நீ ஒரு பொருளை வாங்கணும், எனக்கு பைக் வேணும், எனக்கு அது வேணும், கார் வேணும், இந்த ஆசை தான் உன்னை போட்டு உருட்டிக்கிட்டே இருக்குன்னா நீ உனக்கும் தேவனுக்கும் உனக்கு தேவைப்பட்டது ஆண்டவர் கட்டாயம் தந்துருவார். அது ஆசையினுடைய அந்த வேகம் ஒன்றும் வரக்கூடாது.
தன்னுடைய திராணிக்கு மேலானவைகளுக்கு மேல ஒரு காரியத்தையும் யோசிக்கவே மாட்டான். தன்னுடைய திராணிக்கு அப்பாற்பட்டவைகளை எவெல்லாம் சிந்திச்சிட்டு இருக்கானோ அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ தேவனால் இழுத்து கொள்ளப்படாதவனும் தேவனை அறியாதவனும். இப்ப ஒரு அப்பனுக்கு பிள்ளைக்கு என்னெல்லாம் வேணும்னு தெரியும்ல, நிச்சயமா கொடுப்பாங்கல்ல. தன் கையில இருக்கிறது எல்லாமே பிள்ளைகளுக்குரியது அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம் உள்ளதுதான் தகப்பேன். தனக்கு உள்ளது எல்லாமே என் பிள்ளைகளுக்குரியதுன்னு தான் எல்லா தகப்பனும். அவன் தான் தகப்பேன். அப்ப பரலோகத்தின் தகப்பன் எப்படிப்பட்டவரா இருப்பார்? தனக்குள்ளதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு உள்ளதுதான் ஒரு மனுஷனை நினைக்கும் போது பரலோகத்தின் தகப்பன் எப்படி நினைப்பாரு? அப்போ நான் பரலோகத்தின் தேவனால் இழுத்து கொள்ளப்படுகிற நபரா இருந்தா இந்த அனுபவங்கள் இருக்கும். இதெல்லாம் நம்ம நிறைய இதை சிந்திக்கிறதே கிடையாது. நம்ம இதைதான் சிந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இப்ப பஸ்ல போனாலும் ஆண்டவரை நினைக்கலாம். நீ எங்கன போ, நான் பஸ்ல இருந்து அந்த ஜெபத்தை பங்கெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா உனக்கு வீட்டுல இருக்க உனக்கே பங்கெடுக்க முடியாது. உனக்கு ஆனா சுருக்கமா ஒரு பொய் சொல்ல எல்லாரும் படிச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? நெட்வொர்க் பண்ணலன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு பொய், சூப்பர் பொய். அது பொய் தான் தெரியும். நம்ம வேற எங்க ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு இதை மறந்துகிட்டு ஒரு ப்ரேயர் டைம் மறக்கிற ஒரு நபர் எப்படி கர்த்தரோட கூட இருக்க முடியும்? ஒரு ப்ரேயர் டைம் மறக்கிறோம். அப்ப நான் இப்படி கர்த்தரோட இருப்பேன். ஏன்னா நான் இது இப்ப கூகுள் மீட்ல இருக்கணும், அது இல்லையா? இது என்னுடைய ப்ரேயர் டைம். இப்ப யார் என்னோட பேசிட்டு இருப்பா? கர்த்தர் என்னோட பேசிட்டு இருப்பார். மீட்டை விட்டு நீ பெயர் கிளம்பி இருக்க. இப்ப ஆண்டவர் உன்னோட பேசிட்டு இருக்கணும். கர்த்தருடைய சத்தம் கேட்டுட்டு இருக்கணும். கர்த்தரை குறித்த அந்த உணர்வுல உன் சரீரம் அப்படியே நிச்சயம் எரிஞ்சிட்டு இருக்கணும். தேவனை குறித்த உணர்வு நம்ம உடம்புல வரும்போது அது இட்ஸ் a burning sensation. ஒரு எரிவு இருக்கும். கூலா இருக்காது, டயர்டா இருக்காது, தூக்க மயக்கமா இருக்காது. நான் இந்த 40 வருஷமா நான் ராத்திரி எழுப்பி ஜெபம் பண்ணேன். நான் இது வரைக்கும் என்னது சீனப்பட்டு போனதா எனக்கு தெரியல. எல்லாருக்கும் நடராத்திரி எலும்பு ரொம்ப சீனம் சொல்லுவாங்க. எனக்கு புரியல. அது வாலிப நாளா இருக்கட்டும், இப்ப அந்த வைதிபமா இருக்கட்டும், ஏதோ சீனம் இருக்குன்னா நான் தூங்குறது எப்ப தூங்கி இருக்கணும். 12 பிறகு தூங்கி நான் அந்த 2 மணிக்கு எழுமணிங்கன்னா ஒரு சீனம் இருக்கும். நான் 9க்கும் 10க்கும் இடையில தூங்கி இருந்தேன். 10:30க்கு உள்ள தூங்கி இருந்தீங்கன்னா எனக்கு எந்த சீனமும் இருக்காது. 12க்கு தூங்கி அந்த அப்படியும் அந்த 2 மணி எலும்பிதான் இருக்கேன். 12க்கு தூங்கிட்டு அந்த 2 மணிக்கு எழும்பிடுவேன். 1 மணிக்கு தூங்கிட்டு 2 மணிக்கு எழும்பிடுவேன். எதுக்கு உனக்கு அந்த அனுபவத்தை சொல்றேன்னா, தேவனுக்குள் இருக்கிற ஆண்டவருக்குள்ள விசுவாசத்துக்கு கர்த்தரை கண்டவனுக்கு சரீரம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா உனக்கு சீனிச்சிட்டு இருக்கு. இந்த எரிதல் அப்படின்றனாலே அது உற்சாகப்படுத்திட்டு இருக்கிறது தான். சரீரம் எரிகிறது அப்படின்னா சூடா இருக்கும், சத்தம் கேட்டுட்டு இருக்கும். சில நேரம் நல்ல வாயை பிளந்து தூக்கம் செத்து வாரி போட்டு இருக்கும். அதே நேரம் ஏதோ ஒரு அந்த நேரம் கொஞ்சம் தண்ணி குடிச்சாலும் சிலருக்கு அந்த வாய்ப்பழப்பு தீராது. ஆனா ஏதோ ஒரு இன்சிடென்ட் நம்ம தொட்டுன்னு சொன்னா அப்படியே அந்த தூக்கம் மயக்க நம்ம விட்டு ஓடிட்டோம். ஏன்? சரீரம் அதுல பங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டு. இப்ப சீனப்பட்ட ஒரு சரீரம் இன்னொரு ஒரு 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 வேறொரு மாற்றத்தை காணும் போது அவனுடைய அந்த சீனங்கள் எல்லாம் மாறி ஓடுவது போலதான். ஆத்மீக ஜீவிதத்துல செவ நேரம் வந்தாச்சுன்னு சீனம் வரக்கூடாது, டயர்டு வரக்கூடாது, களைப்பு வரக்கூடாது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. நம்ம இப்ப முடியாம இருந்துகிட்டு வந்துகிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட அனுபவத்துல அல்ல. உற்சாகத்தின் ஆவி இருந்தால் மட்டும்தான். கர்த்தர் என்னை இழுத்துக்கொண்டாரா இழுத்துக்கொள்ளலையான்னு புரிஞ்சிடுங்க. 3 காரியம் ஒப்புரவா இருக்கணும். வேற என்ன செய்யணும்? தரிசனம் வேணும். தரிசிச்சுட்டே இருக்கணும். தரிசனம் அப்படின்னா இன்னொரு வகையில சொல்லிட்டேன்ல, இப்ப காண ஒண்ணும் முடியாது. ஆண்டவர் யாரும் காண முடியாது.
அந்த அனுபவம் என்னன்னு சொன்னா அதை உணர முடியும், அல்லது சத்தம் கேட்க முடியும். சத்தம் கேட்கலாம், உணரலாம், ஒப்புரவாகலாம். ஒப்புரவாகினவனுக்கு தான் சத்தம் கேட்கும். சத்தம் கேட்கவனுக்கு நிச்சயமா என்ன இருக்கும்? தரிசனம் இருக்கும். இல்ல தரிசனம் இருக்கவனுக்கு சத்தம் கேட்கும். தரிசனம்னா உணருதல், அவ்வளவுதான். தரிசனம் அப்படின்னு சொன்னோன்னா இன்னொரு வரலாறு தூக்கத்துல அதை நிச்சயம். தரிசனம் சொல்ற தூக்கத்துல பார்த்துக்கிட்டு இருக்க பத்தி அதுதான் தரிசனம். ஒரு தூக்கத்திலேயே உனக்கு ஒரு சம்பவத்தை பார்க்க முடியுங்கன்னா அப்ப எந்த நேரத்திலையும் அந்த தரிசனம் தேவனை பார்க்க முடியும். அவரு இப்ப நம்ம கண்ணை அடைச்சு தூங்கிட்டு இருக்கோம், என்ன சொப்பனம் பார்த்துக்கிட்டே இருக்கோம், அதானே தரிசனம் சொல்றோம். அது மெமரியில் அடங்கி இருக்குல்ல, திரும்பி உடனே எழும்பி இருந்து சொல்றோம்ல. இப்ப தரிசனம் அப்படின்னு சொல்ற அனுபவம் எல்லாம் ரொம்ப டீப்பா, அது ஆழமா உள்ள போனாதான் அது புரியும். நம்ம வந்து ஜெபம் பண்ணி வருஷங்களா ஜெபம் பண்றோம், ஒரு மாற்றத்தையும் காணல. காரணம் தேவன் இழுத்து கொண்ட ஒரு அனுபவம் இல்லை. தேவன் இழுத்து கொண்டால் அது ரொம்ப ஒப்புரவாக்கப்பட்டவனும் தரிசனத்தை காண்கிறவனும் சத்தத்தை கேட்கணும் இருந்தா மட்டும்தான் தேவன் இழுத்துக் கொள்கிறார். தேவன் இழுத்து கொண்டவனுக்கு என்னது எந்த விதமான சீனம், டயர்டு, களைப்பு, சோர்வு இருக்காது. தேவன் இழுத்து கொண்டவன் உயிர்த்தெழுதல்ல பங்குள்ளவன். அதுக்கு வேண்டி நம்மை கர்த்தர் ஆயத்தமாகும்படியாய் நம்முடைய இருதயங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரை, இந்த நல்ல காலை வேளையில திரும்பவும் ஆண்டவரை அந்த சனிக்கிழமை நீர் இழுத்து கொள்ளுகிற நபருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்லி தியானிக்கவும் சிந்திக்கவும் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தரிசனம் உள்ளவர்களாயிருப்பார்கள். முதலாவது உண்மை கண்ட அனுபவம், கண்டுகொண்டே இருக்கிற அனுபவம், சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிற அனுபவம், உம்மோடு உறவாடி கொண்டே இருக்கிற அனுபவம், ஒப்புரவாக்கப்பட்ட அனுபவம், பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்ற ஒரு அனுபவம். ஆண்டவரே, எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே சரீர உணர்வுகள் உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே மறைந்திருக்கிற அனுபவம். இந்த அனுபவத்துக்கு தூரமாய் இருக்கும் நாள் வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமாயிருக்கவில்லை என்பதை நாங்கள் புரிந்து, தேவனுக்கு பிரியமாயிருக்கிறவன் கிறிஸ்துவை கண்டவனாயிருப்பான், கிறிஸ்துவை கண்டவன் தேவனுக்கு பிரியமுள்ளவன் ஆவான் என்ற இந்த ஆண்டவரே அந்த தைரியத்தை எங்களுக்குள்ள உருவாகி உம்மை கண்டு உமக்குள்ளே ஆண்டவரே ஆண்டவரை மறுபடியும் உயிரோடு எழும்புகிற அந்த உயிர்த்தலின் அனுபவத்துல பங்குள்ள நபராய் நாங்கள் மாறுகிற அந்த ஆசையை மட்டும் ஆண்டவரை எங்களை இருந்து எடுத்து போடாதிருக்கும்படி ஆய்ச்சபிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை ஆட்கொள்ளட்டும். உம்முடைய கிருபையினாலே நடத்தும். ஆண்டவரே, உம்மாலை இழுத்து கொண்டவர்கள் பாவம் செய்வதில்லை, உம்மாலை இழுத்து கொண்டவர்கள் பின்மாற்றம் அடைவதில்லை, உம்மாலை இழுத்து கொண்டவர்கள் ஆண்டவரை ஒருவனும் ஆண்டவரை இந்த உலகத்தினுடைய ஆசை செயலுக்கு இடம் கொடுப்பதில்லை. ஆண்டவரே, இந்த காரியங்களை எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுத்தந்தீர். ஆமாண்டவரே, இந்த வாழ்க்கையில் ஆண்டவரை உலகத்தோடு உள்ள தாகத்திலையும் ஆசையிலையும் வாஞ்சையிலையும் ஆண்டவரே உண்மை தேடுகிற பாவம் என்னை தொடராதபடி இருக்க நம்முடைய ஆண்டவரே வந்து ஜெபிக்கிறேன். எனக்கு என்னெல்லாம் தேவையாய் இருக்கும் என்பதை நீ நேரமே அறிந்திருக்கிறேன். எனக்கு தேவையானது எல்லாவற்றையும் ஆண்டவரே குறித்த காலத்துல தந்து கொண்டிருக்கிறேன். நான் கேட்டாலும் கேட்காம இருந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் எனக்கு தருகிற தேவனாய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, இதுவரைக்கும் ஆண்டவரை ஆனா எங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக ஜெபிக்கிற ஜெப ஜீவிதம் அல்ல, தேவன் என்னை இழுத்து கொள்ள வேண்டும் என்ற தாகத்தோடு ஆண்டவரே உலகத்துல உள்ள எல்லாம் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும் போது அவரால் ஆண்டவரை நான் பெற்றுக்கொள்ளும் நிச்சயமா இருக்கும் அந்த விசுவாசத்தோடு உலகத்துக்காக உண்மை தேடாதபடி ஆண்டவரை உம்மோடு உறவாட வேண்டும், நீர் இழுத்து கொள்ள வேண்டும், உமக்கு பிரியமா இருக்க வேண்டும், கிறிஸ்துவோடு கூட ஆண்டவரே என்னை வாழ வைக்க வேண்டும் என்ற ஆண்டவரே அந்த தாகத்துல ஒவ்வொரு நாளும் எழும்பி இருந்து ஜெபிக்கிற கிருபையை தாரும். கிருபை ஆண்டவர் நீ தந்து கொண்டிருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய வேதத்தை கொண்டு எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். தம்முடைய பிள்ளைகளோடு பேசுவதற்காய் ஸ்தோத்திரம். தம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய மகிமையான காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள மறைத்து வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தாலே ஆண்டவருடைய பிள்ளைகளை முத்திரையிட்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பேசும் கர்த்தாவே, விசேஷமாய் எங்கள் தலைமுறைகளை எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உலகத்துக்குரியவர்களாய் வளர்த்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் உடைய சமூகத்துல ஜெபிக்கிறத அல்ல,
தேவனை தேடுகிற அந்த உணர்வுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் தங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற ஞான இருதயத்தை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்மோடு உறவாடட்டும். இன்னும் விசேஷமாய் வாலிபத்தில் இருக்கிற பிள்ளைகள் வாலிப நாட்களின் பரிசுத்த தாகம் ஒவ்வொருடைய இருதயத்தில் நீ ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே பெரிய காரியங்களை நிச்சயம் ஆண்டவரே வேதத்துல நாங்கள் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். நீ சொன்னீர் ஆண்டவரே உன்னுடைய பிள்ளைகள் ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார்ந்திருப்பார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆனால் எங்கள் பிள்ளைகள் அந்த பூமியில போராடி கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவரே. ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்காருவோர் நிலைமைக்கு ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் வர முடியாதபடி கர்த்தாவே சத்ருவானவன் போராடி கொண்டிருக்கிற போராட்டத்தை மேற்கொள்ளும்படியாய் எப்படியா தானியேல் பார்வோனுக்கு ஆண்டவரே அப்பா வழிகாட்டியா இருந்தாரோ அதே போல எங்கள் பிள்ளைகளும் ஆண்டவரே எங்கள் பிள்ளை வாலிப நாட்களில் ஆண்டவரே இந்த உலகத்தின் ஆண்டவரே மனிதனுக்கு வழிகாட்டியாய் தீருகிற அதிகாரிகளுக்கு வழிகாட்டியாய் தீருகிற அனுபவங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிறேன் என்ற அறிவு எங்களுக்கு இல்லாமல் இருந்ததை ஆண்டவரே நாங்கள் மன்னிப்போ கேட்டு ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் நிச்சயமாக கர்த்தாவே ஒரு தானியேலோடு இந்த தேவன் எங்கள் பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே. வாலிபங்கள் உடைய கிருபைக்குள்ளே மறைக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல கர்த்தாவே நாங்கள் வேதத்துல பார்க்கிறவர்களே யோசிப்பு எப்படியா ஆண்டவரே பார்வனுக்கு வழிகாட்டி இருந்தாரோ அதுபோல எப்படியா ஆண்டவரே தானியேல் வழிகாட்டி கொண்டு இருந்தார்களோ அதே போல கர்த்தாவே தரிவுக்கு வழிகாட்டியா இருந்த ஆண்டவரே தானியேலை போல பார்வோனுக்கு வழிகாட்டியா இருந்த ஆண்டவரே யோசிப்பை போல ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய தரிசன வாழ்வு பரிசுத்த வாழ்வு ஆண்டவரே எங்கள் வாலிப பிள்ளைகளுக்குள்ள உயிர் மீட்சி அடைய வைக்கிற வாழ்வு என் தேவன் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதபடி ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஜப ஜீவிதத்தை குறித்த தாகம் இல்லாமல் எங்கள் பிள்ளைகள் ஏனோ தானோ ஆண்டவரே உலகத்துக்குரிய ஆசைக்கும் மோகத்துக்கும் அடிபட்டு கிடக்கிற வாலிபத்தை குறித்த சிந்தையற்ற பெற்றோராய் ஆண்டவரே உலக பிரகாரமான ஆலோசனை சொல்லுகிறோமே தவிர ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே தேவன் செய்வார் என்ற எண்ணம் இல்லாமல் இருக்கிற பெற்றோரை நீ சந்திக்கும்படி ஆய்ச்சிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே உலகத்தினுடைய காரியங்களில ஆண்டவரே ஆசைப்படுகிறோமே தவிர வேதம் சொல்லுகிறது போல கர்த்தாவே உன் பிள்ளைகள் ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார்ந்து இருப்பார்கள் என்று சொல்லுகிற அந்த ஆசை எங்களுக்கு இல்லையா ஆண்டவரே. சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுகிறோம். அவர்கள் தேசத்தை ஆளுகிறவனை நடத்துகிறவர்களாய் தீர வேண்டும் என்று ஆண்டவரை ஒரு சிந்தையற்றிருக்கிறதான கிறிஸ்தவ உலக ஆண்டவரை இவற்றில் இருந்தெல்லாம் ஒரு மாற்றத்தை உருவாக்க ஆண்டவரே உண்மையான ஒரு எழுப்புதலை ஆண்டவரை இந்த சபைக்குள்ள நீ கட்டளை இடுகிற நாளுக்காக காத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளின் கூட்டத்தில் உங்களுடைய ஆண்டவரே வல்லமை வெளிப்பட ஆண்டவரே உங்களுடைய தரிசனம் வெளிப்பட உங்களுடைய அற்புதம் வெளிப்பட ஆண்டவரே நிரப்பா அப்பா உம்மோடு உறவாடுவது உண்மையாயிருந்தால் உம்மை தரிசிக்கிற கண்களை என்னை ஏற்படுத்தும்படி ஆய்ச்சபிக்கிற தடைகள் எல்லாவற்றையும் நீக்கும் பகல் காலம் உடைய கிருபைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிற நல்ல பிதாவே.